ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். விநாயகர் வழிபாடு என்பதே எளிமையான ஒன்றுதான். இருந்தாலும் பிள்ளையாரிடம் எதை வேண்டிக் கொண்டாலும் அதை அளிக்க விநாயகர் தவறுவதில்லை. அதனால்தான் விநாயகரை பக்தர்கள் பிள்ளையார் பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் விற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் என விநாயகரை சென்னையில் நூற்றாண்டுகால பழமைமிக்க விநாயகர் கோயில்களில் ஒன்றாக விளங்குகிறது சென்னை ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள தங்க விநாயகர் கோயில். ஆணை முகத்தானை கைத்தொழ ஆனந்தம் பெருகும் என்பதால் ஆவணி மாதம் முழுவதும் தினமொரு விநாயகர் திருக்கோயில் சிறப்பு தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று சென்னை ஆழ்வார்பேட்டை தங்க விநாயகர் கோயில் பெருமைகளை காண்போம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி.
ஜெய் ஸ்வர்ண விநாயக மாமிக்கே ஜெய். ஜெய் ஆதிபரா சக்திக்கே ஜெய ஜெய. நமது புனித பாரத பூமியானது இந்து மத கொள்கைகளிலும் பூஜா முறைகளிலும் தொன்று தொட்டு பழங்காலம் முதல் பூஜை முறைகளை அனுசரித்து பூஜை முறைகளை ஒட்டிய விரதங்கள் ஆகியவை அனுசரித்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதனும் செழிப்பாக இருப்பதற்காக நமது பூஜை முறைகளை பெரியவர்கள் பல்வேறு விதமாக வகுத்துள்ளார்கள். அவ்வாறு வகுத்துள்ள பூஜைகளில் விநாயகருக்கு செய்யப்படும் பூஜைகளானது மிக முதன்மையானதாகவும், எந்தவித பூஜைகள் நாம் செய்ய ஆரம்பித்தாலும் வீட்டில் ஒரு மங்கள காரியங்கள், கல்யாணம், விசேஷம், எந்த வகையான விசேஷங்கள் நாம் செய்வித்தாலும் முதன்முறையாக மகாகணபதிக்கு சிறப்பு பூஜைகளை நாம் செய்வித்து அதன் பிறகுதான் தொடங்குவது என்பது தொன்று தொட்டு நமது பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த மிக பழமையான, மிக புனிதமான, மிக உன்னதமான ஒரு மரபாகும். இந்த விநாயகருக்கு பூஜை செய்யும் முறைகளில் மிகவும் விசேஷமாக அனுசரித்து சொல்லப்படுவது கானாபத்தியம் என்று சொல்லக்கூடிய மகாகணபதிக்கு பூஜைக்கு உண்டான வழிமுறைகளை அன்றே பெரியவர்கள் கானாபத்தியம் என்ற வகையில் நமக்கு வகுத்து அளித்துள்ளார்கள். சூரியன் முதலான தேவதைகளை நமக்கு பூஜா மூர்த்திகளாக கொண்டு வடநாட்டினர்கள் பண்ணுவது மரபாகும். அவர்களுக்கு சௌராகமம் என்று சொல்லக்கூடிய சௌர பூஜை முறைகளை வகுத்து கொடுத்துள்ளார்கள். அதேபோல் அதே வடநாட்டில் சக்தி வழிபாடாகிய பராசக்தியை முழு முதற் கடவுளாக கொண்டு பராசக்தியை வழிபடுவதற்காக அந்த பூஜைகளை சக்தியாகமாக நமக்கு வகுத்துள்ளார்கள். இத்தகைய கானாபத்திய பூஜை முறைகளை இந்த தங்க விநாயகர் என்று சொல்லக்கூடிய சொர்ண விநாயகர் ஆலயத்தில் தினமும் பக்ஷம் என்று சொல்லக்கூடிய பக்ஷோத்சவம், மாசோத்சவம் என்று சொல்லக்கூடிய 15 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய உற்சவங்களிலும், மாசோத்சவம் என்று சொல்லக்கூடிய மாசத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தியான சுக்ல சதுர்த்தி ஆகியவற்றில் இந்த கானாபத்திய பூஜை முறைகளை இங்கே அனுசரித்து பூஜை முறைகள் மிக விசேஷமாக நடைபெற்று வருகின்றது. இதேபோல் செய்வாகமங்கள் ஆகியவனை கொண்டு மற்ற பூஜா முகூர்த்தங்களுக்கு நாம் நித்தியப்படி பூஜைகளை செய்து வருகின்றோம். இந்த கானாபத்திய பூஜை முறைகளில் மகாகணபதிக்கு விசேஷமாக சங்கடஹர சதுர்த்தி என்ற விசேஷ அபிஷேகம், சுக்ல சதுர்த்தி என்ற விசேஷ அபிஷேகம், உபசார தீபாராதனைகள், விசேஷ சகஸ்ரநாம அர்ச்சனை ஆகியன நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் இந்த விநாயகர் ஆலயத்திலே சொர்ண விநாயகர் என்று சொல்லக்கூடிய தங்க விநாயகர் ஆலயத்தில் மிக பழமையான மூர்த்தியாகும். நமது பெரியோர்கள், முன்னோர்கள், பாட்டனார்கள், தாத்தாமார்கள் பூஜை செய்வித்த பூஜா மூர்த்தமாக தொன்று தொட்டு பல தலைமுறைகளை கடந்து பூஜை முறைகள் நடந்து வருவதனால் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகராக அமர்ந்து கொண்டு வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விநாயகரை பொறுத்தவரை வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். வடக்கு முகம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் மிக விசேஷமானது. இதே வடக்கு முக விநாயகராக நமது அனைவருக்கும் அறிந்த பிள்ளையார்பட்டியில் கற்ப விநாயக மூர்த்தமானது இதே வடக்கு முகமாகத்தான் இருப்பார். அந்த வடக்கு முக கற்ப விநாயகர் பெருமான் எவ்வாறு நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளி தருகிறாரோ அதே போல் இந்த சொர்ண விநாயகர் என்று சொல்லக்கூடிய தங்க விநாயகரானவர் நமது பிரார்த்தனைகளை முழுவதுமாக அனுகிரகம் பண்ணி நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் என்பதில் கடுகளவிலும் ஐயமில்லை. இந்த விநாயகப் பெருமானுக்கு தினமும் அருகும் சாத்தி நெய் தீபம் ஏற்றி தினமும் 12 பிரதட்சம் முதல் ஆரம்பித்து 108 பிரதட்சம் வரை செய்விக்கின்ற பல பக்த கோடி பெருமக்கள் அந்த நாள் முதல் இன்று வரை தொன்று தொட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செய்பவர்கள் வாழ்வில் இன்றும் பல சௌக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் இகப்பர சுகங்களையும் இந்த விநாயகர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட இந்த சொர்ண விநாயகர் தங்க விநாயகர் பெருமானுக்கு மிக விசேஷமாக இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை முன்னிட்டு டெய்லி காலை கானாபத்திய முறையில் மகா கணபதி ஹோமம், பூர்த்தி என்று விநாயகப் பெருமானுக்கு ஏகதன லட்சார்ச்சனை என்று சொல்லக்கூடிய சகசிராம லட்சார்ச்சனை செய்வித்து இரவு விசேஷ அலங்காரங்கள், விசேஷ மேலவாத்தியங்களுடன் திருவிதி விழா காட்சி கண்டுள்ளார். அதேபோல் இந்த விநாயகப் பெருமான் பல கும்பாபிஷேகம் கண்டு ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் சேர்க்கும் விதமாக
ஒரு கும்பாபிஷேகத்தின் போது பாலசுப்ரமணிய சுவாமி பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டது, ஒரு கும்பாபிஷேகம் போது விஷ்ணுதுர்க்கை செய்விக்கப்பட்டது, ஒரு கும்பாபிஷேகத்தின் போது ஆஞ்சநேய சுவாமி பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டது, ஒரு கும்பாபிஷேகத்தின் போது ஆதித்யாதி நவகிரக தேவதர்கள் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டது. இப்படியாக கடைசி கும்பாபிஷேகமாக சென்ற ஆனி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ராஜகோபுர திருப்பணிகள் செய்விக்கப்பட்டு பஞ்சவர்ணங்கள் பூசப்பட்டு கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு பிரதி வருஷம் இப்போது ஆனி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று விநாயகப் பெருமானுக்கு மிக விசேஷமாக 1000 ஆவர்த்திகள் பூஜைகள் ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு உச்சிகாலத்தில் மகா அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மாலையிலே விசேஷ அலங்காரங்கள் தூபதீப ஷோடசோபசார தீபாராதனை மந்திரோபசாரங்கள் சேவிக்கப்பட்டு மிக விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாலயத்திலே அனுதினமும் அனைவரும் வந்து தரிசித்து விநாயகப் பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதேபோல் இவ்வாலயத்திலே விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் விசேஷ சகசிரநாமர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிரீத்தியான கதறு தேங்காய் உடைத்தல், அருகம்புல் மாலை சாத்துதல், பாலபிஷேகம், தேனபிஷேகம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் தங்களுடைய பிரார்த்தைகள் நிறைவேற வந்து அனுதினமும் விசேஷமாக பூஜைகள் செய்து கொண்டு புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் மங்களங்கள் அனைத்தும் பெற்று இகப்பிரசங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று விநாயகரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிடியதன் உருமை குழமிகே கரியதே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிபர அருளின் மிகுகொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஔவையாரின் திருவாக்கிற்கிணைங்க எப்படி ஔவையார் அவர்கள் விநாயகரில் சித்தத்தில் ஆனந்த தெளிவித்து என்று சொல்கின்றாரோ, அதே போல் இந்த விநாயகர் பெருமான் சொர்ண விநாயகர் தங்க விநாயகர் பெருமானை அனுதினமும் தொழுவோருக்கு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருப்பதில் சிறிதலும் ஐயமில்லை. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. ஜெய் சித்தி விநாயக மூர்த்திகே ஜெய், ஸ்வர்ண விநாயக சுவாமிகே ஜெய். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் மிதகே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமः. இந்த ஆலயத்திலே சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அனுதினமும் சங்கடகர சதுர்த்தி பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிறு வயதிலிருந்தே இந்த விநாயகருக்கு பூஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றேன். இதற்கு முன்பாக ஸ்வர்க ஸ்ரீ கே செல்லப்பா குருக்கள் அவர்கள் இந்த ஆலயத்தில் பூஜை செய்து வந்தார். அவர் 1999ஆம் ஆண்டு இந்த ராஜகோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திலே மறுபடியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2018ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ குருவருளாலும் ஸ்ரீ தங்க விநாயகர் அருளாலும் ஸ்ரீ தங்க விநாயகருக்கு செய்யப்படக்கூடிய மிக உயர்ந்த ஹோமங்களிலே சதுர்லக்ஷ ஜப ஹோமம் செய்விக்கப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியிலும் பிரதிதினம் 10 நாட்கள் சிறப்பான முறையிலே பூஜை நடைபெற்று வருகின்றது. காலை கணபதி ஹோமமும் மாலை விசேஷ அலங்காரமும் விசேஷ தீபாராதனையும் நடைபெற்று வருகின்றது. அதன் பிறகு 10ஆம் நாள் கடைசி நாள் காலை ஏகதின லட்சார்ச்சனையும் மாலை விநாயகர் வீதி உலா புறப்பாடும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. இதற்கு பக்த கோடிகள் அனைவரும் மிகவும் ஒத்துழைப்பு தந்து இவ்வாலயத்திலே சிறப்பான முறை நடத்த உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதையொட்டி விநாயகர் சதுர்த்தி, ஆங்கில புது வருடம், தமிழ் புது வருடம், மார்கழி மாத 30 நாட்களில் தனுர்மாத பூஜை, அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ தங்க விநாயகருக்கு சிறப்பான முறையிலே அருகம்புல்லால் சகஸ்ரநாம அர்ச்சன பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூஜையில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகரின் அருளால் சகல செல்வங்களும் பெற்று அருளும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியில் காலை சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு மாலை சிறப்பு அபிஷேகமும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அனுமத் ஜெயந்தி அன்று இவ்வாலயத்திலே எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பான முறையில் காலை அபிஷேக ஆராதனையும்
மாலை, வெண்ணெய் காப்பு, வடைமாலை போன்ற அலங்கார பூஜைகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது தவிர நவகிரகங்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்ற பெயர்ச்சி தினங்களில் சிறப்பான முறையிலே ஹோமம், ஸ்நபனம், பூஜை, சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தவிர இந்த ஆலயத்திலே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற நாட்களிலும் சிறப்பான வழிபாடு முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டை தங்க விநாயகர் பெருமைகளை காண்போம். என்னுடைய பாட்டனார் இந்த இடத்தில் வீடு கட்டி வாழ்ந்தார். அப்பொழுது இந்த ஊருக்கே இதுதான் தெரு, முதல் தெரு. வேறு எந்த தெருவும் கிடையாது. பக்கத்தில் தோப்பு, துறவரம், வயல்கள் தான். இதுதான் மெயின் ரோடு. டிடிகே ரோடுன்றது, மோபரிஸ் ரோடுன்றது புழக்கடையாக இருந்த காலம். அந்த காலத்தில் என்னுடைய மாமா தங்கவேல் முதலியார் என்றவர் காஞ்சிபுரத்திலிருந்து 910 இந்த விநாயகரை காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு வந்து எங்கள் வீட்டு கிணத்தில் 10 வருஷம் போட்டு வைத்திருந்தார். 10 வருஷம் கழித்து 1920 இந்த கோயிலில் பிரதோஷம் பண்ணாங்க. அப்பொழுது அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம் என்ற மரத்தை போட்டு கல்யாணம் பண்ணி இந்த கோயிலை உற்பத்தி பண்ணாங்க. இந்த கோயில் உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகிறது. இது நான் 3வது என் பாட்டனார், என் தகப்பனார், நான் 3வது தலைமுறை, நானும் என் சகோதரர்களும் 3வது தலைமுறையாக இங்கே வாழ்ந்து வருகின்றோம். இந்த கோயில் பார்ப்பதற்கு சின்னதாக இருக்குமே தவிர அரச மரத்து பிள்ளையார் கோயில் என்றால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தெரியாதவர்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில். நீங்கள் இதை நம்பி போனால் யாரும் காரியம் ஜெயமாகும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இங்கே ஊரில் சுற்றி இருக்கிற ஜனங்க எல்லாரும் கேட்டிங்கன்னா இந்த பிள்ளையாரை கும்பிட்டவங்க யாருக்குமே எந்த பாதகமும் வந்ததில்லை, வளர்ச்சி தான் வந்திருக்கு. இன்னும் வளர்ந்ததுலேருந்து இங்கே இருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தங்க விநாயகர். எந்த காரியம் வேண்டி வந்தாலும் நடக்கும். அதுவும் பின்பக்கம் நின்று வேணுன்னா ரொம்பவே நடக்கும். இங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து, அமெரிக்காவிலேருந்துலாம் வந்து வேண்டின்னு, இங்கேருந்து வேண்டின்னு போய் அமெரிக்கா நல்லது நடந்து எல்லாரும் வந்து அவ்வளோ சேர்ந்துருக்காங்க இந்த கோயிலுக்கு. தங்க விநாயகர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். நான் இதான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வரேன். ஆனால் இந்த கோயில் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பண்ணுற அலங்காரம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அலங்காரம் அவங்க ரொம்ப பார்த்து பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தது இல்லைண்ணா. ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எல்லாருமே இதை பற்றி நல்ல ஒப்பீனியன் கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஃபீல் இட் பர்சனலி, ஐ ஃபீல் இட் எனக்கே ஒரு இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா இருக்குன்ற ஃபீல் இருக்குது. நிச்சயமாக ரெகுலராக இங்கே வரணும். நல்ல வைப்ரேஷனான கோயில். இங்கே விநாயகர் சதுர்த்தி உற்சவம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். விமர்சையாக 10 நாள் உற்சவம் நடக்கும். லாஸ்ட் நாள் அன்றைக்கி லட்சார்த்தனை, சுவாமி புறப்பாடு எல்லாம் நடக்கும். இங்கே வந்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டது எல்லாமே வந்து விரைவிலே எனக்கு வந்து நிறைவேறி இருக்குது. நான் பண்ண பிரார்த்தனை எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நாங்கள் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு. சங்கர சதுர்த்தி ரொம்ப கிராண்டாக செய்வாங்க. அங்கே காரைக்குடியிலேருந்து இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இடையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கே திரும்பி போயிட்டு, ஆனால் அந்த தங்க விநாயகர்கிட்ட வேண்டிட்டு தான் போனேன். நீ திரும்ப எங்களுக்கு கூட்டிகிட்டு வராது, அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தார். போதும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நான் எது வேணாலும் இதுவரையும் எனக்கு நடத்தாமல் இருந்ததே கிடையாது. நான் வேண்டிக்கிட்டாத்த எனக்கு நடத்தி கொடுத்துருக்காரு. எனக்கு சென்னையில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் முதல்ல நான் நம்புறது இந்த தங்க விநாயகர் தான். வடக்கு பார்த்து முகத்தில் இருக்கிற விநாயகர் ரொம்ப விசேஷமானது. இது வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. முதல்ல பூமி கீழே இருந்தது, இப்போ மேலே எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வந்து நான் ஒரு 12 வருஷம் ஆகுது. என்னுடைய ஃபேவரட் கடவுளுக்கான தெய்வமும் வந்து விநாயகர் தான். என்னுடைய என்னுடைய மனசு கஷ்டம், என்னுடைய வேத துக்கம் எல்லாத்தையுமே, சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட தான் பகிர்ந்து பண்ணேன். யார் என்னதை வேண்டிக்கிறாங்களோ கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பேன். அதில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் கூட அவர் இங்கேருந்து எல்லா மக்களுக்கும் வந்து நல்லது பண்ணணும், நல்ல மழையை பொழி வைக்கணும், நாடு நல்ல சீர இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதலும் கூட. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த விநாயகரை நினைத்து நாம் டெய்லி தினமும் வந்து அவரை வணங்கி நம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக அந்த நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அன்றன்றைக்கு நிறைவேறும்.
ஆவணி மாதம் முழுவதும் தினமொரு விநாயகர் ஆலய தரிசன நிகழ்ச்சியில் இன்று சென்னை ஆழ்வார்பேட்டை தங்க விநாயகர் கோயிலை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலை தரிசிப்போம்.